மகிமை ஒருவேளை நீ இழந்து போயிருந்தா, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருந்தா, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போயிருந்தா, கர்த்தர் கொடுத்த வல்லமை இழந்து போயிருந்தா, கர்த்தர் கொடுத்த மகிமை இழந்து போயிருந்தா, திரும்பவும் உன்னை கர்த்தர் கொடுத்து திரும்ப உன்னை தட்டி தூக்கி உன்னை தேற்ற போகிறார். நான் போன வாரம் சொன்னேன், நம்முடைய தேவன் தேர்ச்சுகிற தேவன். அழகியா சொல்லுவோமா? எது மேன்மை தெரியுமா? இவன் மேன்மை இழந்து போயிட்டாங்க. பைபிள்ல ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்ல போறேன். மேன்மையை இழந்தவர்கள். கர்த்தர் கொடுத்த மேன்மையை திரும்ப சொல்றேன். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை ஒரு காலம் இழந்து போவாதீங்க. கர்த்தர் கூட, ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பேதுரு சொல்றாரு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 பேதுரு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டு தெரியுமா? வாசிங்க.